தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 10 வயது சிறுவனை மயக்க ஊசி செலுத்தி கடத்த முயன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தீக்கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்ற சிறுவன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று விட்டு மாலையில் ஊருக்கு பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றுள்ளான். அப்போது ஆட்டோவில் மாஸ்க் அணிந்து வந்த 3 நபர்கள் சிறுவனை ஆட்டோவில் ஏற்றி மயக்க ஊசி செலுத்த முயன்றனர். எனினும் சிறுவன் தப்பிய நிலையில் கத்தியால் தனது சட்டையை கிழித்ததாகவும் கையில் லேசான காயம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளான். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சிறுவனை கடத்த முயன்ற நபர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாநகர பகுதிக்குள் கனரக வாகனங்கள் மற்றும் அனைத்து வகையான லாரிகள் வரும் 22ஆம் தேதி முதல் வந்து செல்ல மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். நெல்லை டவுன் பகுதியில் அதிக கனரக வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்படுகின்றன. இதனால் பழையப்பேட்டையில் 14 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கனரக வாகனங்கள் முனையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு வரும் 22ஆம் தேதி முதல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கனரக வாகனங்கள் மற்றும் அனைத்து வகையான லாரிகள் நெல்லை மாநகர பகுதிக்குள் வரும் 22ஆம் தேதி முதல் வந்து செல்ல தடை விதிக்கப்படுவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அறிவித்தார். அனுமதிக்கப்பட்ட சிறிய ரக வாகனங்களை தவிர இதர வாகனங்கள் மாநகராட்சி பகுதிக்குள் வந்து நின்றால் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.